ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூசியான ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 650 ml பாலை நான் சூடு பண்ணிக்கிறேன். நான் சுத்தமான மாட்டுப்பால் எடுத்திருக்கேன், பாக்கெட் பால் எடுக்கல, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். பால் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதிச்சதும் 1.5 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்ததும் பால் இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். பால் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு துணியில ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் லெமனோட வாசனை போறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊற்றி லைட்டா அலசிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா கிளீன் பண்ணிட வேணாம், ஒன் டைம் கிளீன் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம சாப்பிடும் போது அந்த லெமனோட டேஸ்ட் ரொம்ப மைல்டா இருந்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாம ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். பாத்திரம் நல்லா பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் ரசகுல்லா ஒன்னோட ஒன்னு இடிச்சு உடையாம இருக்கும். இது கூட 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் எக்ஸ்ட்ரா வேணும்னா 1.5 கப் வரையுமே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம ரசகுல்லா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 650 ml மில்க்ல நம்மளுக்கு இந்த அளவு பன்னீர் கிடைச்சிருக்கு. இதுல ஒரு 8 ரசகுல்லா கிடைக்கும். இதை இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டுட்டு இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 8 to 10 நிமிஷம் வரையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆகுது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க, அப்பதான் நல்லா சாஃப்ட் ஆகும். மாவு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இதை இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சிக்கோங்க. நம்ம சுகர் சிரப்ல சேர்த்து வேக வைக்கும் போது இன்னும் பெருசாகும், அதனால சின்ன சின்ன உருண்டையாவே பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு 8 ரசகுல்லா கிடைச்சிருக்கு. இதை சுகர் சிரப்ல வேக வச்சிடலாம். சுகர் சிரப் நல்லா கொதிச்சாச்சு. இப்ப ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ஒவ்வொரு ரசகுல்லாவா சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரை வேக வச்சுக்கோங்க. இப்ப 15 நிமிஷம் ஆயிருக்கு. ரசகுல்லா நல்லா பெருசாயிருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சாஃப்டான டேஸ்டான ரசகுல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை இப்பயே சாப்பிடலாம். ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் சுகர் சிரப்ல நல்லா ஊறினதுக்கு அப்புறம் சாப்பிட்டா இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க என்னோட எல்லா வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.